தாய் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு உலக நிலவரங்களுடன் இணைந்திருக்கின்றீர்கள். அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் என்பது ஒரே இரவில் மாறியிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். தற்போது யாரும் எதிர்பார்க்காத நிலையில் ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பது போன்ற ஒரு சமிக்கை ஒன்று காண்பிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் நேற்று இரவு ஈரான் மீது பதிலடி தாக்குதல்களை தொடர இருப்பதாக அச்சுறுத்தி இருந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ட்ரம்ப் தன்னுடைய முடிவில் இருந்து திடீரென பின்வாங்கி தாக்குதல்களை ஒட்டுமொத்தமாக ரத்து செய்திருக்கின்றார். மேலும் இரு நாடுகளுக்கிடையேயான ஒரு அமைதி பேச்சுவார்த்தையும் ஒப்பந்தமும் இறுதிக்கட்டத்தை எட்ட இருப்பதாகவும் அது சனிக்கிழமையா அல்லது திங்கட்கிழமையோ நிச்சயமாக இந்த போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு இந்த வரலாற்று ஒப்பந்தம் என்பது முறைப்படி கையெழுத்தாக இருப்பதாக அதற்கான வாய்ப்பு இருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். இந்த போர் முடிவுக்கு வந்தால் சர்வதேச வர்த்தகமாகட்டும் முதலீட்டு சந்தையிலும் ஒரு மாபெரும் மறுசீரமைப்பு இடம்பெறும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் தளத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவு என்பது உலக நாடுகளை ஆச்சரியப்படுத்தி இருக்கிறது. ஈரான் அரசுடனான பேச்சுவார்த்தைகள் அந்த நாட்டினுடைய மிக உயரிய தலைமையிடம் ஒப்புதலுக்கு கொண்டு செல்லப்பட்டு அப்ரூவல் செய்யப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இன்று இரவு ஈரான் மீது நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்த அனைத்து வான்வெளி மற்றும் ஏவுகணைகளையும் இந்த குண்டுவீச்சு ஏவுகணை தாக்குதல்களையும் அமெரிக்க அதிபர் என்ற முறையில் ரத்து செய்திருக்கின்றேன் என்று சோசியல் தளத்தில் அவர் பதிவொன்றை போட்டிருக்கின்றார். இந்த ஒரு அமைதி ஒப்பந்தம் குறித்து சில கண்டிஷன்கள், அதாவது நிபந்தனைகளையும் அனைத்து அமெரிக்கா, இஸ்ரேல், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கட்டார், துருக்கி, பாகிஸ்தான், பஹ்ரைன், குவைத், ஜோர்டான் மற்றும் எகிப்து உள்ளிட்ட இந்த போர்ல தொடர்புடைய அனைத்து சர்வதேச நாடுகளினாலும் ஒட்டுமொத்தமாக ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இது கையெழுத்தாகின்ற திகதி மற்றும் இடம் விரைவில் அறிவிக்கப்படும் என்று தெளிவுபடுத்தி இருக்கின்றார். ஈரானுடைய உச்ச தலைவரான முஸ்தபா கமேனி இந்த ஒப்பந்தத்திற்கு தன்னுடைய தனிப்பட்ட ஒரு சிக்னலை பச்சை கொடியை காட்டியிருப்பதாக வாஷிங்டன் வட்டாரங்கள் தெரிவித்து நிற்கின்றன. சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளின்படி பார்க்கிற போது இந்த புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஈரானுக்கு சாதகமான பல்வேறுபட்ட முக்கியமான பிரதான அம்சங்கள், குறிப்பாக 5 அம்சங்கள் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. அதில் ஒன்று இந்த கடற்படை முடக்கம் என்பது நீக்கப்படுகிறது. இந்த அமைதி ஒப்பந்தத்தின் வழியாக அடுத்த கணமே ஈரானிய துறைமுகங்கள் மீது அமெரிக்க ராணுவம் விதித்திருக்கக்கூடிய கடுமையான கடற்படை முற்றுகை என்பது முழுமையாக வாபஸ் பெறப்படும். அடுத்தது ஈரானிய தலைமையினுடைய முழு ஒப்புதல், அதாவது இந்த புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அனைத்து விதிகளும் ஈரானில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உயர்மட்ட அதிகாரிகள் மற்றும் அனைத்து தரப்பினரும் தங்களுடைய அப்ரூவலை வழங்கி இருக்கின்றனர். அடுத்ததாக கார்க் தீவு ஆக்கிரமிப்பு கைவிடப்படும். ஈரானுடைய 90% கச்சா எண்ணெயினுடைய ஏற்றுமதியை கட்டுப்படுத்தும் விதமாக கார்க் தீவை அமெரிக்க படைகள் அதிரடியாக கைப்பற்றுவதாக அறிவித்திருந்தார்கள். அந்த திட்டம் தற்போது முழுமையாக நீக்கப்பட்டிருக்கிறது, அதாவது கைவிடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் அடுத்தது ஹார்முஸ் நீரிணை திறப்பு, அதாவது உலகளாவிய வர்த்தகத்தில் மிக முக்கியமாக இருப்பதுதான் ஹார்முஸ் நீர். எனவே இந்த ஹார்முஸ் நீரிணையை முழுமையாக திறந்து அங்கிருக்கக்கூடிய கன்னிவெடிகளை அகற்றி வான்வழி மற்றும் கடல் வழியாக வர்த்தகம் செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை, பாதுகாப்பை அதிகாரப்பூர்வமாக ஏற்படுத்துவோம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே சனிக்கிழமையோ திங்கட்கிழமையோ இந்த ஒப்புதல் என்பது கையெழுத்தாகும். காலக்கெடு இல்லாத பேச்சுவார்த்தையும் இது முக்கியமான விடயமாக இருக்கிறது. அதாவது இந்த ஒப்பந்தத்தை நிறைவு செய்த அமெரிக்கா எந்த விதமான இறுதிகளையும் ஒரு கெடுவையும் வைக்காதுன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஈரானுடைய தற்போதைய சூழலில் மிகவும் பகுத்தறிவுடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். எனவே மத்திய கிழக்கில் அமைதி திரும்புவதாக இந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை தொடர்ந்து உலகளாவியில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களுடைய சந்தையாகட்டும் இல்லாட்டி வரலாறு காணாத அதிரடியான மாற்றங்கள் நிகழ தொடங்கி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த போர் அச்சுறுத்தலால் அதிகரித்து சென்றிருக்கக்கூடிய கச்சா எண்ணெயினுடைய விலையும் தற்போது ஒரு சமச்சீருக்கு வர இருப்பதாக ஒரு சமிக்கை ஒன்று காண்பிக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த அமைதி பேச்சுவார்த்தை மற்றும் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் செய்தி வந்தவுடனேயே சர்வதேச வர்த்தக சந்தையில் ஒரு மாற்றம் என்பது நிகழ்ந்திருக்கிறது. குறிப்பாக எண்ணெய் விநியோகத்தில் தட்டுப்பாடு நீங்கி சந்தை என்பது இயல்பு நிலைக்கு திரும்பும் என்பதனால கச்சா எண்ணெயுடைய விலை என்பது இன்றைய தினமளவில் பார்க்கிற போது 1-2% குறைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இது ஒரு நல்ல சமிக்கையாக இருக்கிறது. இனிவரும் நாட்களையும் மேலும் இந்த கச்சா எண்ணெயினுடைய நிலைப்பாடு என்பது, அதாவது விலை என்பது குறையும் என்று சொல்லி வர்த்தகர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். இதன் நேரடி
நேரடி விளைவாக கச்சா எண்ணெயினுடைய சந்தையிலிருந்து வெளியிடப்படக்கூடிய பெருநிறுவனங்களுடைய முதலீடுகள் அனைத்தும் மீண்டும் பங்கு சந்தைகள் மற்றும் பாதுகாப்பான புகலிடமான தங்கமாகட்டும் இல்லாட்டி வெள்ளி ஆகியவற்றின் மீது குவிய தொடங்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் கடந்த சில வாரங்களாகவே சரிவை சந்தித்து வந்த தங்கம் மற்றும் வெள்ளியின் மீதான முதலீடுகள் மீண்டும் அதிகரித்து அவற்றுடைய சந்தை மதிப்பு என்பது மிக பிரமாண்டமான புதிய உச்சங்களை தொடும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த தங்கத்தினுடைய விலை என்பவற்றை சரியாக கணக்கிட முடியாமல் இருக்கிறது. இதே நேரத்தில் வளைகுடா போர் திங்கட்கிழமைக்குள் முடிவுக்கு வந்து சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயினுடைய விலை என்பது குறைந்தால் ஆசிய நாடுகளில் பெட்ரோல்களுடைய விலை, டீசலுடைய விலை என்பது குறையும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இந்த நிலையில் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாட்களாக மாறும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இன்னும் குறிப்பிட்ட சில நாட்கள் தான் இருக்கு. இந்த நாட்களில் என்ன நடைபெறும் என்பது தொடர்பில் நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். வருகின்ற திங்கட்கிழமைக்குள்ள ஒரு நல்ல முடிவு எட்டப்படும் என்று சொல்லி உலக நாடுகளில் இந்த விடயம் தொடர்பாக காத்துக் கொண்டிருக்கின்றன. மற்றும் ஒரு உலக நிலவரத்துடன் சந்திப்போம். நன்றி.